ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நாளைக்கு அரியர் எக்ஸாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து செமஸ்டர் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு ஓட்டிங் வச்சிருந்தோம் எனக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கஷ்டமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதேமாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸு கொஞ்சம் மீடியமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்னும் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னா யாருமே வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ உங்களை மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம மட்டும் தான் எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து உங்களை மட்டும் நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணல நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம கம்யூனிட்டி டேப்பில் ஓட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். ஸோ அது போக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எக்ஸாம் நல்லா பண்ணல நம்ம வந்து கண்டிப்பாக மார்க்ஸ் கம்மியாயிரும், நம்ம கிரேட் வந்து கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா உங்களுக்கு ரிலேட்டிவ் கிரேடிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் மார்க் லோயஸ்ட் மார்க் வச்சு கன்சிடர் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் நல்ல கிரேட் தான் வரும். ஸோ அதனால் யாருமே ஃபீல் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா பேப்பர் கரெக்ஷன் ஒரு சில டைம் லிபரலாக கூட கரெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போவே நீங்கள் வந்து எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க. உங்களுக்கு இன்னும் பேப்பர் கரெக்ஷன் இருக்குது, ரிசல்ட் வரப்போ தான் உங்களோட மார்க்ஸ் தெரியும். ஸோ அதனால் நம்ம மார்க் கம்மியாகிட்டோம், நம்ம மட்டும் தான் மார்க்ஸ் கம்மியாக எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு ஓவராலாக கொஸ்டின் கஷ்டமாக தான் வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து உங்களை மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஃபீல் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி பாசிட்டிவாக இருங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஏன்னா இந்த எக்ஸாம் நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு நாள். ஸோ அரியர் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம் கூட இருக்காது. ஸோ அதனால் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாமில். பாசிட்டிவாக இருங்க, கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் தான் வரும். ஃபீல் பண்ணாங்க உங்களை மாதிரி தான் இன்றைக்கி எல்லாருமே வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ட்ராவலிங் பண்ணுறீங்க அப்படின்னா நேரம் உங்களுக்கு ரோடை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைம் நமக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஸோ அப்படி இருந்தாலும் நம்ம வந்து டெஸ்டினேஷனை வந்து டார்கெட்டில் ரீச் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் கொஸ்டின் பேப்பர் ஒரு சில டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு சில டைம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ ஆனால் நீங்கள் வந்து டெஸ்டினேஷனை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரீச் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட மார்க்ஸ் வந்து அதிகமாக தான் எடுப்பீங்க. யார் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்க. ஸோ நாளைக்கு அரியர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் நல்லா பண்ண பாருங்க. ஸோ எப்பயும் அரியர் எக்ஸாம் நார்மல் எக்ஸாம் மாதிரி ப்ரெசென்ட் பண்ண பாருங்க. கண்டிப்பாக பேப்பர் ப்ரெசென்டேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்க. ஸோ அதுபோக கொஸ்டின் இப்படி வந்துருமோ அப்படி வந்துருமோன்னு சொல்லிட்டு இப்போவே நீங்களாம் வந்து ஒரு திங்கிங் வைக்காங்க. கண்டிப்பாக கொஸ்டின் ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்டோட வந்து எக்ஸாம் எழுத போக பாருங்க. ஸோ அதே மாதிரி அதிக பேஜஸ் எழுத பாருங்க. கரெக்டான கான்செப்டை வச்சு நீங்கள் அதிக பேஜஸ் கொண்டு போங்க. பேஜஸ் நிறைய ஃபில் பண்ணுங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ண பாருங்க. நிறைய பேருக்கு வந்து டைம் பத்தல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போவே ஒரு ஷெடியூல் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணி கரெக்டாக வந்து ஆன்சர் கொடுக்க பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அரியர் எக்ஸாம் வெளியிட்டு இருக்கிறத வந்து பாதிலே வந்து நிப்பாட்டாங்க. முடிஞ்சாலும் ஒரு 2.5 hours ஆச்சு வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்க. எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண பாருங்க. அனெக்சரில் கரெக்டாக டிக் பண்ணுங்க. ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி கரெக்டாக டிக் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் நம்பரும் சப்ஜெக்ட் கூட கரெக்டாக போடுங்க. ஸோ அரியர் எக்ஸாமில் ஃப்ரண்ட்டில் அனெக்சரில் செமஸ்டர் நம்பர் கரெக்டாக போடுங்க. 4th செமஸ்டர்னு சொல்லிட்டு எப்பயும் போல போட்டுறாங்க. ஸோ பிளாக் கலர் எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே கரெக்டாக யூஸ் பண்ண பாருங்க. கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக இருங்க. கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். இன்றைக்கி ஓவராலாக கொஸ்டின் கஷ்டமாகவும் மீடியமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னா யாரும் வந்து ஃபீல் பண்ணாங்க. உங்களை மாதிரி தான் எல்லாருமே எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.